ரெடியா? அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ் வாழ்க புரட்சி தலைவர் வளர்க அவருடைய புகழ். நான் எங்கே இருக்கிறேன்னா ஒரு புனிதமான இடத்துல இருக்கிறேன். ராமாவரத்தில் இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி ஒன்று பாருங்க. எம்ஜிஆர் முத்தமிழ் கலைக்கூடம் கச்சேரி ரகுநாத் தலைமையில் கச்சேரி நடக்குது. சில விஐபிங்கெலாம் வராங்க, மேயரு எல்லாமே வராங்க, லதா அம்மா, வெண்ணிராட நிர்மலா எல்லாரும் வராங்க. இன்னும் ஆரம்பிக்கல, ஒரு 11 மணி மேலே தான் வரதா நியூஸ் வந்துக்குது. இப்போது தலைவர் காது கேளாத பள்ளியில் தான் இருக்கிறேன். அங்கே தான் அந்த நிகழ்ச்சி நடக்குது. இதுதான் அந்த பள்ளிக்கூடம். இப்போ ஏதோ டிஃபன் ஏதோ கொடுக்குறாங்க வந்தவங்களுக்கெல்லாம். அதுதான் தலைவர். வெறுங்கையே போகக்கூடாது, ஒன்று வயிறார போனோம், இல்லைன்னா பணமாக போனோம். அதுதான் தலைவருடைய இல்லமே. இது யாருக்கும் எந்த நடிகருக்கும் பொருந்தாது, இன்னைக்கு வரைக்கும் பொருந்ததில்லை. அவரை பார்த்து தான் எல்லாமே கொடுக்க ஆரம்பித்தாங்களே. அவரை பார்த்து தான் எல்லாம் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவர் சினிமா துறையிலும் சரி, அரசியலும் சரி, எந்த நேரமும் ஒன்று சாப்பிட்டு போகணும் வந்தால் அதுதான். அதாவது வாயார வாழ்த்துறது ஒன்று இருக்குது, வயிறார வாழ்த்துறது ஒன்று இருக்குதுல்ல, அதுதான். இப்போ மக்களை சந்திக்கல. அனைவருக்கும் வணக்கம். ஏதோ கடை வச்சு வியாபாரம் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, தயவுசெய்து தப்பா நினைக்காதுங்க. வர பக்தர்களுக்கு தலைவர் வீட்டில் சாப்பிட்டு போகிறது தான் வேலை. இதுமாதிரி வியாபாரம் நினச்சிக்காதீங்க. அம்மா இங்கே வாங்க, பிடிங்கம்மா, பயப்படாதீங்க, வாங்க. இப்போ என்ன இட்லி வடைலாம் கொடுத்தீங்க? ஓகே ஓகே. யாருக்கா அவங்க சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, உங்க மூஞ்சில தான் நல்ல சந்தோஷம் தெரியுது, புரியுது? அதாவது உங்க மூஞ்சில தான் சந்தோஷம் இருக்குதுங்க. சாப்பிட்டு போற மூஞ்சியோட நீங்க கொடுத்தீங்க தெரியுமா, பரிமாறிங்க தெரியுமா. என்னவோ ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து எல்லாருக்கும் பண்றீங்கன்னா அது எம்ஜிஆருக்கு தான் உண்மையிலேயே அவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும். பார்க்கக்கூடிய கிஃப்ட் எங்களுக்கு அவ்வளோ வருஷம் பொறுத்து கிடைச்சிருக்கு. அதுவே ரொம்ப நன்றி சொல்லலாம். இது ரொம்ப எங்களுக்கு ஒரு கொடுப்பனையா நினைக்கிறோம். எங்க வயசுக்கு நாங்க பார்க்கல, இப்பதான் நாங்க பார்க்கறோம். இவங்க வயசுக்கே பார்க்கல, எப்படி ஒரு 57 வயசு ஆகுது, இப்பதான் நாங்க பாக்குறோம். இங்க இருந்து நான் பார்க்கல. ஆனா அவரோட நீங்க எங்க இருந்து வரீங்க? இங்க பிராட்வே இருந்து இங்க வரீங்களா? கொஞ்சம் பேர் இது எங்க குடும்பம். இது சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. அப்படியே லைவ் பசியை போக்கி மகானவர் ஒரே தலைவர், பசியை போக்குற தலைவர் ஒரு யாரு அப்படின்னா நம்ம தலைவர் தான், எம்ஜி ராமச்சந்திரன் தலைவர் ஐயா. அவர் இல்லாதது உலகமே இருண்டில சூழ்நிலை இருக்கு. அம்மா அப்பா இல்லாத மாதிரி ஆயிட்டாங்க ஜனங்க, தமிழ்நாட்டு ஜனங்க. கஷ்டமா இருக்கு இதெல்லாம் நான் சொல்றதுக்கே. 1000 இடத்துல சாப்பிட்டுருப்பீங்க, இந்த இடத்துல சாப்பிடுறது நாங்க ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு பிறப்பினுடைய இதுவே நாங்க முழுசா இது ஆயிட்டோம், பலன் அடைஞ்சிட்டோம். ஐயாவை இன்னும் பார்த்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதனாலே எங்க அம்மா போய் பார்க்க போனா எங்க தங்கச்சியே தம்பியே செத்து போயிடுச்சு. எங்க அம்மா பார்க்க போய் எம்ஜிஆரை பார்க்க போய் சின்ன பொண்ணு பழுவர் கட்டல அப்ப அங்க அம்மா போய் பார்க்க போச்சு. எங்க தம்பியே செத்து போயிட்டான். அவ்வளவு கூட்டம், அவ்வளவு ஜனம். நான் சின்ன பொண்ணு. ஐயாவை பார்க்கறது எங்களுக்கு எவ்வளவு ஒரு பாக்கியம். அவர் வாழ்ந்த இடத்த பார்த்தது அதை விட ரொம்ப பெருமையா இருக்கு. அவர் ஜெயிக்கும் போது படுத்துக்கினே ஜெயிச்சாரு. எட்டி பார்ப்பேன் ஜன்னல், அந்த ரெட்டால் தான் குத்துவாங்க. ஸ்கூல்ல ஏறி பார்ப்பேன், அட்டை போட்டி வச்சுட்டு ஓட்டு குத்துவாங்க. ஸ்கூல்ல ஏறி பார்க்கறது நான் அப்போ அது ஞாபகம்லாம் இருக்குது. இன்னைக்கு அவர் இருந்தப்ப இந்த இடத்துல தான் நடந்தாரு, வாழ்ந்த இடம். அங்க நம்ம நின்று சாப்பிடுறோன்றப்ப எவ்வளவு ஒரு பெரிய அப்படியே கண் கலங்குது. அவரு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இங்க வர்றது. சாப்பாடு வரும் இதுல, அவரு சாப்பாடு வரும், கோதுமை சாப்பாடு வரும். துண்டு துண்டு வர சொல்ல நினைச்சோம். ஏர்ல போய் குடிக்குது நாங்க சாப்பாடு. ஸ்கூல் போனா துண்டு வந்துருது. இன்னைக்கு அவர் இல்லாம போனது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் நாங்க பேசிட்டே வந்தோம். அவர் இருந்த இடம், அவர் வாழ்ந்த இடம், அதெல்லாம் நினைக்க சொல்ல ரொம்ப வேதனையா ஆயிடுச்சு எங்களுக்கு. அவரை பார்க்க முடியலையேன்ற கவலை, கஷ்டம். மறுபடியும் நம்ம கூட தான் இருப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோட நாங்க இங்க வந்திருக்கோம். அவர் வீட்டுல சாப்பிடுறோம், அவர் இருந்த இடத்துல சாப்பிடுறோம். நாங்க நடிகர் எந்த கட்சிக்காரர் யாருமே கிடையாதுங்க. ஒரே தான் சொல்லுவாங்களே, ஒரு சூரியன் ஒரு சந்திரன்ற மாதிரி அவர் ஒருத்தர் மட்டும்தான் நம்ம எம்ஜி ராமச்சந்திரன். அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காது. நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு, ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்க. சாப்பாடு வரும் அப்போ. ஆமா, அந்த வண்டியில ஏத்தின்னு வராங்க பாரு, சத்துணவுல ஸ்கூலுக்கே ஒரு சாப்பாடு. அப்ப சாப்பாடு செஞ்சுதானே அத்தனை தருவாங்க. அந்த கேன் கருப்பா இருக்கும் கேனு, சாப்பிட்டு போய் ஓடி போய் கொளுத்துல குளிச்சு போடுது. அந்த சாப்பாடை நான் சாப்பிட்டுக்கிறேன். சத்துணவுல நாங்களும் வேலை பார்த்தோம், ஆனா நான் படிக்கல. ஐயாவோட சத்துணவுல நாங்க வேலை பார்த்தோம். அவருடைய திட்டத்தில் நாங்க கீழ் பண்ணியிருந்தோம். அவர் நினைக்காத நாளே கிடையாது. இன்னமும் உலகத்துல அவர் நினைக்காத
எனக்கு யாருமே கிடையாது. எதிரிக்கு கூட அவருக்கு மேல கோவமே கிடையாது. அவ்வளவு ஒரு பாசம், சாமிக்கு நிகர் அவர். அவர் இருந்தா இன்னும் நல்லா இருக்கு. வாழ்க புரட்சி தலைவர் வளர்க அவரோட புகழ். இப்போ 2வது ஜாம்பவான சந்திக்கிறேன். அண்ணனை பத்தி இப்ப அண்ணனை பாரு. நான் கேள்வி கேட்டு நான் தோத்துற போறேன்னா இல்ல அவர் தோக்க போறாருன்னு இப்போ சின்ன டெஸ்ட். அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்க தீவிர எம்ஜிஆர் பக்தர் தானே? ஆமா. நான் இப்போ கேள்வி கேட்பேன், டக்கு 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 டக்குன்னு சொல்லுவேன். தலைவர் எத்தனை படம் நடிச்சுக்கிறேன்? 134 படம். பிறமொழி படங்கள் ஒரு 3, மொத்தம் 137. ஓகே. ஹிந்தி படம்லாம் எதுவும் நடிக்கல? அதை தான் அந்த பிறமொழி படங்கள், ஒரு ஹிந்தி, ஒரு தெலுங்கு, ஒரு மலையாளம், தமிழ் படம் 134. சரி. 1973 என்ன படம்? 1973 வந்து 11/5/73 உலகம் சுற்று வாலிபான், 10/8/73 பட்டிக்காட்டு பள்ளியா. நான் வருஷம் தான் கேட்டேன், அவருக்குள்ள தேதியை சொல்லிட்டேன். சத்தியா அதுதான், நான் வெறும் வருஷம் தான் சொன்னேன். அவரு டேட்டு அந்த இதெல்லாமே சொல்லிட்டாரு. அந்த சரி. 1971. 1971 குமரி கோட்டம் 26/1/71, 29/5/71 ரிக்ஷாக்காரன், 18/10/71 நீர் நிரப்பம், 9/12/71 சங்கை மலங்கு. நான் தோத்துரும் போகுது. ரஜினிகாந்த் படம் 100 படம் நினைச்சாங்க, அவங்க ரசிகருக்கே தெரியாது போகுது. ஒரு நிமிஷம். நான் அண்ணா, எந்த படத்துல இருந்து தலைவர் ரசிக்கிறானுங்க? அன்னைக்குன்னா வயசு உங்களுக்கு? இன்னைக்கு வயசு 78. தலைவர் வந்து 22/7/54 மலைக்கல்லன் படத்தில் நடிச்சாரு. மலைக்கல்லன் படம் பார்த்த காலத்துல இருந்தே நான் தலைவருடைய ரசிகர் தான். அதோடு மட்டுமில்ல, 56 13/4/56 மதுரை வீரன் படம் வந்தது. அந்த மதுரை வீரன் படத்துல இருந்து ரொம்ப தீவிர ரசிகரா இருக்கேன். அப்ப என்ன ஏழைகளுக்கு வந்து 20 இருக்குமா? அப்ப 20 இல்ல, 9 வயசு தான். நானே பாத்துருக்க மாட்டேன். 9 வயசு நான் பிறந்திருந்தா வர பாத்துருக்க முடியாது 9 வயசுல. சரி அண்ணே, இப்போ இன்னொன்னு என்னன்னா, இப்போ 136 படம், 34. ஆமா. இப்போ வந்து பிரம்மாண்டமான படம்னா ஒரு 4 படம் என் மனசுல நான் சொல்றேன், அந்த கலெக்ஷன் ரீதியா சொல்றேன். இப்போ உலக சுற்று வாழ்வேன் பேன் இண்டியா படம் தான் அது நினைக்கிறேன். கலெக்ஷன் தான் அதுதான். இப்போ நிறைய கோடிக்கணக்கில் சொன்னா அன்னைக்கு பேன் இண்டியா படம்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த அதோட அனுபவம் என்ன? அந்த படத்துக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்து நான் கேள்வி தான் பட்டுக்கிறேன். அது என்ன எதிர்ப்பு? அந்த படம் அவர் வந்து தயாரிக்கிற 70லயே எக்ஸ்போஸ் வண்டியில போய் படம்லாம் எடுத்துட்டாரு. அந்த நேரத்துல எடுத்துட்டு படம் 73 தயாரிக்கணும் போது 72 அவர் கட்சியை விட்டு விலகுனதுனால அவருக்கு வந்து அரசாங்க எதிர்ப்புகள் நிறைய இருந்தது. அதனால அவரால் படத்தை வெளியிட முடியல. திருநெல்வேலியில 27/4/73 பொதுக்கூட்டம் பேச, முதல் அதிமுக பொதுக்கூட்டம் திருநெல்வேலியில பேச வராரு. வந்தவருக்கு போன் வந்திருக்கிறோடனே சர்க்கிட் ஹவுஸ்லயே போனை அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு, இன்னைக்கு வந்து இது முடிஞ்சிட்டு அப்புறம் எடிட்டிங் வந்து முடிஞ்சு நம்ம இவங்க ஆடிட் டிபார்ட்மெண்ட்டும் அந்த படத்தை தணிக்கையும் முடிஞ்சிட்டது, அதனால ரிலீஸுக்கு தயாருன்னு சொல்லிட்டாங்கன்னு அந்த கூட்டத்தில் வச்சு முதல்ல சொல்றாரு. அதை அந்த அளவுக்கு அவர் எதிர்ப்பு இருந்தது. 11ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் போது நிறைய தியேட்டர்களுக்கு படம் டைரக்டாலாம் வரல, டைரக்டா தான் தியேட்டருக்கு வந்துச்சு. முன்னாலாம் திருவள்ளூர் பஸ்ல போட்டு அந்தந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கி போவாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. எதுல வருது போகுதுன்னே தெரியல. காலையில படம் போடுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னால தியேட்டருக்கு பெட்டி கார்ல வந்து இறங்கிட்டு ட்ரங்க் பெட்டியில வச்சு, அந்த தகர பெட்டியில வச்சு பிலிம கொண்டு வந்து அந்தந்த தியேட்டர்ல கொண்டு காலையிலே கொடுத்துட்டாங்க. நான் காலையில ஷோக்கு நின்று கிடைக்கல. இப்போ நான் எங்க இதுல வந்து இப்ப 2000 டியூப் மாதிரி போகுது, பாக்கெட்ல கூட போட்டு போயிடலாம். அவ்வளவு பெரிய வெட்டி எதிர்ப்பு இருந்து எப்படி போச்சு? தலைவர் தோட்டத்துல இருந்து டம்மியா ஒரு 4-5 கார்கள் இருந்தே தோட்டத்துல இருந்து தான், சத்யா ஸ்டூடியோலயும் தோட்டத்துல இருந்தும் டம்மியான சில கார்கள் வெளியே போகுது. அவங்க வந்து அதை எரிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணி போறாங்க. இவர் அந்த படங்கள்ல பண்ற மாதிரியே அடுத்தால வேற சில கார்கள்ல அனுப்பி அந்தந்த தியேட்டருக்கு போயிட்டுது. சினிமா மாதிரியே தான் போச்சு. சினிமா மாதிரி. அதுல நான் காலையில ஷோக்கு போய் டிக்கெட் கிடைக்கல, மதியம் கிடைக்கல, பஸ் ஷோக்கு கிடைக்கல, செகண்ட் ஷோக்கு மட்டும் ஒருத்தர் டிக்கெட் வித்துக்கிட்டு இருக்காரு. திருநெல்வேலியில குறைஞ்ச டிக்கெட் 40, கூடின டிக்கெட் 4 ரூபா. அந்த 4 ரூபா டிக்கெட்லாம் 100 ரூபாய்க்கு விற்குது. 4 ரூபா டிக்கெட் 100 25 மடங்கு. இன்னைக்கு 200 ரூபா டிக்கெட்டை 2000க்கு தேங்குறான். அன்னைக்கு 4 ரூபா டிக்கெட்டை 25 மடங்கு 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கான். அப்ப எனக்கெல்லாம் சம்பளமே 170, கையில இருக்கிறது ஒரு 12-10 ரூபா சில்லறை தான் இருக்கு. அதனால எனக்கு அந்த 100 ரூபா டிக்கெட் வாங்க முடியல. டிக்கெட் ரேட் என்ன? டிக்கெட் 40 பைசா. 4 ரூபா டிக்கெட் 100 ரூபாய்க்கு விற்க வாங்க முடியல. கடைசியில் அவன் டிக்கெட்லாம் வித்து முடிச்சவரு கடைசியில் கேட்டா ஒரே ஒரு 40 பைசா குறைஞ்ச டிக்கெட் இருந்தா எவ்வளவுனா 10 ரூபா. ஆனா இருக்கிற சில்லறை எண்ணி பார்த்தா 7 ரூபா தான் இருந்தது. அப்புறம் கடைசியில் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி 7 ரூபா கொடுத்து அந்த 40 பைசா டிக்கெட் வாங்கினா. அந்த டிக்கெட் இன்னைக்கு கையில வச்சிருக்கேன். ஐயோ காட்டுங்க. என்ன நோட் பண்ணீங்கன்னா, நான் நேத்து பார்த்த டிக்கெட் கூட ஜோபில வச்சுக்கல. நான் நேத்து பார்த்த டிக்கெட் கூட ஜோபில வைக்கிறேன். ட்ரெயின் டிக்கெட் இருந்தாலும் தூக்கி போடுது, சினிமா தூக்கி போட்டேன். ஆனா
ஏன்னா அது அந்த காலத்தில் பயம் இருக்கு. சினிமாவுக்கு போயிட்டு வந்தா செக் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் செக் பண்ணுவாங்க. சினிமாவுக்கு போனியா, ஏன்னா லாஜிக் போனியான்னு கேட்க மாட்டாங்க, சினிமாவுக்கு போனியா தான் கேட்பாங்க அந்த காலத்துலாம். இப்போ வந்து பாரத் போட்டி வரியா, அங்க போயிட்டு வர்றதா இப்ப கேள்வி வருது பாருங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா ஜூன் பண்ணுங்க. எந்த தேட்டர்னா இது திருநெல்வேலியில உள்ள சென்ட்ரல் தியேட்டர் பாருங்க. அந்த தேட்டர் இருக்குதா பாருங்க, இருக்கு பாருங்க. பேக்ல எடுத்துருங்க டேட்டும். அந்த டேட் பாருங்க. அந்த திருநெல்வேலியே என்ன தேட்டர் இது? சென்ட்ரல் தியேட்டர். சென்ட்ரல் தேட்டர் இப்ப இருக்குது அந்த தேட்டர் இருக்கு. இப்போ தான் ரீசெண்டா க்ளோஸ் பண்ணாங்க அதை. ஓ அதான் சென்னையில உள்ள தேவி பாரடைஸ் பாருங்க. முக்கியமானது 60வது நாளைக்கு பாத்துருக்கேன். இது தேவி பேரடைஸுங்க சென்னையில 60வது நாள் 3:35 டிக்கெட். இது சுத்தி சுத்தி அந்த படமே பார்த்து இருந்திருக்கும் போது உலக சுற்றுலா. இந்த சென்டர்ல பாக்கும்போது 60 நாள்ல 40வது தடவை இந்த படம். அவரு உலக சுற்றுறாரு இல்ல, நீங்க தான் உலகம் சுத்திருக்கீங்க போல தெரியுது. தலைவர் போல எவ்வளவு தடவை பார்த்தாலும் சலிக்காது. அதுதாங்க சொல்றேன், 40வது தடவை படம் உலக சுற்று வாலிப. இவங்க தான் உலகத்தை சுத்தி படம் பாத்துறாங்க. திருநெல்வேலி சென்னை தேவிபுர ஸ்டேட்ல இவங்க தான் பாத்துறாங்க. இப்போ அன்னைக்கு கலெக்ஷன் இப்ப நிறைய பேர் பேன் இந்தியா படம் எல்லாம் எடுத்து கோடி கணக்குல பாக்குறாங்க. 1500 கோடிக்கு மேல படம் எடுத்துட்டு 2000 கோடி எதிர்பார்க்கறாங்க. 700 கோடி சொருப்பட்டு 1500 கோடி. இப்ப அந்த நீங்க சொல்றதுக்கு மாபெரும் வெற்றி பண்ணுனா அது அன்னைக்கு 5000 கோடி இருக்கும். இன்னைக்கெல்லாம் பயங்கரம். அன்னைக்கெல்லாம் இல்ல தலைவர் சம்பளமே கம்மி தான். இதுல வேற ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ல அப்படி நிறைய டிஜிட்டல்ல வேற செகண்ட் ரிலீஸ் வேற பண்ணிக்கிறீங்க. நான் இது வரைக்கும் மொத்தம் 377 தடவை பாத்திருக்கேன் மொத்த படத்தை. நோட் பண்ணிக்கங்க. அவருடைய இல்ல தலைவர் ரத்தத்துல பாதி அவருக்கு ரத்தம் கலந்து போச்சு. 377 தடவை பாத்திருக்கேன். அவரே 136 படம் ஆச்சா, ஒரு படமே இவ்வளவு பாத்துக்கிறாரு. அதுதான் திருநெல்வேலி பெருமாள் படத்துல 70ஆம் நம்பர் வீட்டுல எங்க சொந்தக்காரங்க வீட்டுல வந்து அங்க நிக்கிறாரு. எப்படி அந்த பாளையங்கோட்டை அசோக் தியேட்டர்ல காவல்காரன் படம் போட்டிருக்கான். அந்த படத்தை பார்க்கணுங்கிறதுக்காக செகண்ட் ஷோ பார்க்கணும்னு வீட்டுல ராத்திரி 9:30 மணிக்கு எல்லாரும் படுத்த பிறகு காம்பவுண்டுக்குள்ள அந்த இதுல படுத்திருக்கேன். சைடுல செட்டுல அப்படியே தலைவணியை மூடி வச்சுட்டு செவரேறி குதிச்சு பாளையங்கோட்டை வரைக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போய் அசோக் தியேட்டர்ல காவல்காரன் பார்த்துட்டு திரும்ப நைட்டு வந்து பெருமாள் விடுதல அந்த வீட்டு கேட்டுக்குள்ள இறங்கி படுத்துட்டேன். இப்போ இன்னைக்கு வந்து ஆல்பத்தட்ல இதே கனி இருக்கு. 100 நாள் விழா எடுக்கிறாங்க. இப்ப அந்த படம் வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் என்ன ட்ரெண்டிங்ல இருந்தது? அது போட்டியான வந்த படமா இல்ல மக்களுக்காக வந்த படம்? தலைவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அந்த ரெட்டலையை காட்டுறாங்க, நீங்க நல்லா இருக்கணுங்கிற பாட்டு சத்யா மூவிஸ், அதுக்காக அந்த படம் அன்னைக்கு 22/8/75 ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு கரெக்டா அது 50 வருஷமும் 1 மாசமும் 12வது நாளும் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கு. ஆமா 52வது நாள் இன்னைக்கு. அந்த படம் ஒரு 50 வருஷம் 1 மாதம் 52வது நாள் இன்னைக்கு அந்த படத்துக்கும் போய் அட்டன் பண்ணிட்டு தான் போறேன். நான் வந்து எனக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி டு திருச்செந்தூர் ஆழ்வார் திரகரிங்கிற ஊரு. இங்க சென்னையில ஆழ்வார் திருநகர், எனக்கு ஊர் ஆழ்வார் திரகரி. இது என்னுடைய நண்பர் செந்தில்குமார் ராஜ்குமார். இவர் தான் என்னை கார்ல மெனக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. சென்னையில எங்க போட்டாலும் படம் பாப்பீங்களா? சென்னைக்கெல்லாம் நிறைய உலகம் சுற்றுலா 50 ஆண்டு விழாவெல்லாம் வந்திருக்கேன். நீங்க சென்னையில வச்சிருங்க, நீங்க இங்கேயே இருந்திருக்கீங்க. திருநெல்வேலியில இருந்து திருச்சியில வந்து நாடோடி மன்னன் பாத்திருக்கேன். மதுரையில போய் குடியிருந்து கோயில் பாத்திருக்கேன். இப்ப எங்க போட்டாலும் அந்த சரௌண்டிங்ல கூட எங்க போட்டாலும் நானும் செந்தில் ராஜ்குமார் திருநெல்வேலியில நல்ல ஆர்மோன் ஒருத்தர் இருக்காரு. நாங்க 3 பேரும் எங்க போனாலும் கரெக்டா அந்த படத்துக்கு போயிருவோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எலெக்ஷன் இருந்தாலும் சார் 234 தொகுதி புரியுதுங்களா சார்? இதுல எல்லாமே இருக்கிறாங்க, எல்லாமே அந்தந்த ஊர்ல இருந்து தான் வந்துக்கிறாங்க. அதுதான் இங்க எடுத்துக்காட்டு. தலைவரை வந்து 1978ல திருநெல்வேலியில ஒரு அரசு விழாவுக்கு வந்திருக்கும் போது கெஸ்ட் ஹவுஸ்ல பக்கத்துல நின்று பார்த்திருக்கேன். அப்ப நாங்க வந்து அரசு ஊழியர் சங்கத்துல இருந்தோம். அதனால அரசு அலுவலர் கழகம்னு பேர் அதுக்கு பேரு. அப்பதான் அவர் தலைவருக்காக அந்த என்ஜிஓ சங்கத்தை எதிர்த்து நாங்க ஒரு சங்கம் ஆரம்பிச்சோம். அரசு பணியாளர்கள் ரிட்டையர்டு பிடிஓ. உடனே அவர் கூட நின்று அப்ப சந்திச்சு பேசணும். அந்த 1 செகண்ட் தான். அப்ப இந்த மாதிரி செல்லு வசதிகள் போட்டோ எடுக்க வாய்ப்பு இல்லை. அப்பெல்லாம் கிடையாது. மதுரையில ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா சாதாரண பிராமணா தான் அந்த ஹோட்டல் நடத்துறாங்க. அப்போ மதுரை மீட்டிங் போயிட்டு வந்துட்டு பசியோட இருந்தார். போன உடனே அதே அப்ப பாத்தீங்கன்னா வெறும் உடம்போட தான் அந்த பிராமணா கடை தான். அது சாதாரண இட்லி வடை பொங்கல் சூப்பரா இருக்கும் அந்த மதுரையில. இருக்கும்போது பார்க்கும்போது கார் விட்டு நிறுத்தின உடனே அந்த கடையில இட்லி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில இறங்கி போய் அவர் தலைவர் வந்த உடனே எல்லாத்துக்கும் அவருக்கு உண்டான இட்லி பொங்கல் என்ன வேணுமோ அப்படியே கொடுத்தாங்க. காசு வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த கடை இன்னும் ஃபேமஸ் இருந்துகிட்டு இருந்தது. அவருக்காகவே அந்த கடையை வந்து பேர் வச்சார். ஆமா, அதனால ரொம்ப விசேஷமான அந்த கடை வந்து பார்த்து காலையில வெண்பொங்கல் அப்பெல்லாம் பிராமண சாப்பாடுலாம் சூப்பரா இருக்கும். ஒரு காபி சாப்பிட்டா 50 பைசா, அருமையா இருக்கும். அது மாதிரி விரும்பி சாப்பிடக்கூடியவர் தலைவர். பேர் ஆமா, தலைவர் பேர் பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவார். காபி பொங்கல் இட்லி
இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சாம்பார் சட்னி ரொம்ப சாம்பார்னு ரொம்ப ஃபேமஸ் அவருக்கு. நல்லா ரொம்ப சாப்பிடுவார். ஆமாம், சாம்பார்னா அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவார். இது சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா பிராமணா கடை ஒன்று இருந்தது. சாப்பாடு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவருக்கு போகும். காலையில் 2 ரூபா சாப்பாடு, 2 ரூபாய்க்கு சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் ஒரு கேரியில் போட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சொல்லுங்க, காலையில் அந்த கடையில் போய் இட்லி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங்கே போவார். இங்கே வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுவாமி அம்மாவை வணங்கிட்டு தான் போவார். சத்யா அம்மா வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டூடியோக்கு போய் எந்த இதாக இருந்தாலும் வெற்றி ஆகும்னு சொல்லி தான் போவார். அதனால மதுரையில் வந்து ஒரு பிராமணா கடை அவ்வளோ ஃபேமஸ். இட்லி அந்த மாதிரிலாம் சாப்பிடவே முடியாது இன்னைக்கு அந்த காலத்துல எல்லாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்தை தலைவர் வந்து அவ்வளோ டிஃபன் சாப்பிட்றதுல அவர் நிறைய சாப்பிட வஞ்சனம் பண்ண மாட்டார். எதாக இருந்தாலும் சாப்பிடுவார். ஆனால் அதை சாப்பிட்டாலும் கூட அவருக்கு 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டு தான் சாப்பிடுவார். அந்த மாதிரி மனசு கொண்டவர் அவர்லாம். அந்த மாதிரி உலகத்துல இந்த மாதிரி தெய்வத்தை எங்கேயும் நீங்கள் பார்க்கவே முடியாது. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு எவ்வளோ வேதனைகள்லாம் பட்டு அவரெல்லாம் இன்னைக்கு பெரிய ஆளாகி இன்னைக்கு சரித்திரத்தில் இடம் பிடிச்சிருக்காருன்னு அவர் மாதிரி உலகத்துல யாரும் கிடையாது. இதய தெய்வமா அவர் தான். புரிஞ்சுதா? எல்லா உலகத்திலும் எத்தனை கோடி கட்சி ஆனாலும் சரி, இதய தெய்வத்தை மறையாத ஒரே தலைவர் தான். புரிஞ்சுதா? ரத்தத்தின் ரத்தமானவர் அவர் தான். எல்லா உடம்புலையும் ரத்தத்தோட கலந்துருக்காரு. எத்தனை ஆன்மா இருந்தாலும் கூட இந்த அவருடைய ஆன்மா என்னைக்கும் மறையாது. காலங்காலமா அவருடைய சரித்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால எவ்வளவு படம் பார்த்துருக்கேன். உலக சுற்றுவாலிபன், இதயக்கனி, இவர் சொன்ன மாதிரி தான் தெரியாமே வீட்டுக்கு போவேன். எங்க அப்பா அவ்வளோ அடி வாங்கிருங்க அப்பாட்டையெல்லாம். அந்த மாதிரிலாம் போய் அவர் படமெல்லாம் பார்த்துருக்கேன். அதனால அவருடைய எண்ணங்களும் அவருடைய அந்த மரியாதை என்னைக்கும் மறையாது. அவருடைய சரித்திரம் மறையாது. அதனால அவர் என்னைக்கும் நிரந்தரமா நம்ம குடியில் இருப்பார். புரிஞ்சுதா? அவர் மாதிரி தர்ம பிரபு யாரும் கிடையாது. யாருக்கு உதவி செய்ய தப்பு செஞ்சாலும் மன்னிக்கக்கூடிய சக்தி அவருக்கு தான் இருக்கு. புரிஞ்சுங்களா? இங்கேயே வந்து ஒரு இடத்துல ஒரு வேலை பார்த்தார். அவருக்கே வந்து விஷம் வச்சார். புரிஞ்சுங்களா? அவருக்கே விஷம் வச்சார். அந்த விஷம் வச்சு 1 லட்ச ரூபா கொடுத்து பொழைச்சுக்குன்னு சொன்னக்கூடிய ஒரே ஆள் அவர் தான். இப்போ இல்லை இப்போ நிகழ்ச்சி நான் திருப்பி எடுக்கிறேன். இங்கே தான் இருப்பேன். ஏன்னா வெற்றி வண்டிலாம் எடுத்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். PS.